எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். அன்பின் தகப்பனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இது உம்முடைய நேரமாக இருப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தம்முடைய ஜீவ வார்த்தையை, ஜீவ அப்பத்தை எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உமது வார்த்தை சத்தியம் உள்ளது, உமது வார்த்தை வீரியம் உள்ளது, உமது வார்த்தை வல்லமை உள்ளது, உமது வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது. அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எங்களுடைய சூழ்நிலைக்குள்ளே வந்து இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட அந்த வார்த்தை எங்களுக்கு ஊழியம் செய்யட்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் மனதை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவரை நிரப்பீருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் கண்கள் தெளிவாகட்டும், எங்கள் மனது கொழுந்து விட்டு எரியட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்கு நேராய் நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். எல்லாரும் அவங்கவுங்க வேதத்தை திருப்பலாம். உபாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனம். எல்லாரும் திருப்பிக்கலாம். அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். காலை வேளையில் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தில் வார்த்தையை அறிக்கை செய்வது, வார்த்தையை பேசுவது, அது மிகப்பெரிய ஒரு பலன். நம்ம எல்லாரும் அந்த வார்த்தையை பார்த்து நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். உபாகமம் 28:14வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமேன், ஆமேன். நிச்சயம் இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம அழுத்தம் திருத்தமாய் கவனித்தோம் சொன்னால், இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என் கட்டளைகளை நீ கை கொள்ளணும், அவைகளின்படி நீ நடக்கணும், அவைகளுக்கு நீ செவி கொடுக்கணும், செவி சாய்க்கணும். அதை கர்த்தர் ரொம்ப மனுக்குலத்திட்ட எதிர்பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அப்படி நீ செவி கொடுத்து வரப்ப நீ வாளாக இருக்க மாட்ட, தலையாக இருப்பாய். நீ கீழாக இருக்க மாட்டாய், நீ மேலாக இருப்பாய். இது பொது மொழிபெயர்ப்பில் இன்னும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. நீ கடையானாய் இருக்க மாட்டாய், நீ முதல்வனாய் இருப்பாய். நீ உயர்வாயே அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ உயர்ந்து போய்கொண்டே இருப்பாயே அன்றி நீ தாழ்ந்து போக மாட்டாய். ஆமென். எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தையில், நீ வாளாகாமல் நீ கீழாகாமல் மேலாவாய்ங்கிறத விட நீ உயர்வாயே அன்றி நீ தாழ்ந்து போக மாட்டாய். ஆமென். இந்த வார்த்தையை நான் படிக்கும் பொழுது ஆண்டவருடைய உள்ளத்தை நான் பார்த்தேன். இந்த காலை வேளையில் நீங்களும் அவருடைய உள்ளத்தை பார்க்க நான் உங்களுக்கு ஆசைப்படுகிறேன். அப்படி பாருங்களேன். அவருடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளனா, என்னை ஆராதிக்கிற என் பிள்ளை கீழே இருக்கக்கூடாது, என்னை ஆராதிக்கிற என் ஜனம் தாழ்வான நிலையில் இருக்கக்கூடாது, என்னையே தெய்வம் சொல்லி வந்திருக்கிற என் பிள்ளை உயர்ந்து இருக்கணும். ஆமென். நீ என்னை நம்பி வந்திருக்கிறீல, நான் உன்னை கீழே விடவே மாட்டேன். நான் உன்னைய மேன்மையாக தான் வைப்பேன், நான் உன்னைய தலையாய் வைப்பேன். ஆமென், ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை, தன்னுடைய பிள்ளைகளை அப்படி தான் பார்த்து இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாருங்க. அவருடைய உள்ளம் பாருங்கள். இதில் அவருடைய உள்ளத்தை நான் கவனிக்கணும். அவருடைய உள்ளம் ஒரு தகப்பனேன்னு மேலான உள்ளம். நம்ம உள்ளமே நம்ம பிள்ளைக்காக இவ்வளோ ஏங்குதுன்னு சொன்னால், ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த அவருடைய உள்ளம் நீங்கள் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் மட்டுமல்ல, ஒரு பகுதியில் மட்டுமல்ல, ஏதோ ஒரு காரியத்தில் மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலும் நீங்கள் தலையாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, கர்த்தராகிய ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அதுதான் அவருடைய உள்ளம். அப்போது அவருடைய உள்ளம் என் பிள்ளை இருக்கிற நிலைமையில் இருக்கக்கூடாது. இந்த ஆண்டில் எத்தனை பேர் நினைக்கிறீங்க, நான் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் இனி நான் இருக்க மாட்டேன், நான் உயர்ந்து கொண்டே போவேன், நான் மேலோங்கிட்டே போவேன், என் கை மேலோங்கி இருக்கும், என் தலை உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென், ஆமென் சொல்லலாமே.
அப்போது கர்த்தர் இந்த இடத்துல இந்த வார்த்தையை கொடுக்குறப்ப நீங்கள் நினைக்கக்கூடாது, கர்த்தர் ஏதோ மனுஷனை வந்து ஒன்றுமில்லாதவனாக படைச்சிட்டு இந்த இடத்துல மட்டும் அப்பா நீ என் வார்த்தைக்கு செவி கொடு, உன்னை நான் தலையாக்குறேன் அப்படி சொல்லலை. கர்த்தர் எப்படி தன் மகனை மகளை படைத்தார் என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமத்தில் தேவன் ஆதாமை தலையாய் படைத்தார். ஆமென். ஒரு தலைமைத்துவத்தில் படைத்தார், ஒரு தலைமைத்துவத்தில் அவனை வச்சார். அவனை உருவாக்குறப்பே ஒரு அதிகாரியாக வச்சார், அவனை உருவாக்குறப்பே ஒரு ஆளுகையை கொடுத்து வச்சார், அவனை உருவாக்குறப்ப எல்லாவற்றின் மீது உனக்கு ஆளுகையை தரன்னு சொல்லி ஆசீர்வதிச்சார். ஆமென். அப்படி தானே படைச்சார். படைக்கிறப்ப அவனை ஒரு சாதாரண மனசுனா படைச்சாரா? கிடையவே கிடையாதுங்க. அழகுல, அறிவில், கர்த்தரோடு உறவாடுறதுல, எல்லாவற்றிலும் ஆதாம் அதிகாரியாய் ஒரு தலையை போல இருந்தான். ஆமென். ஆண்டவர் பார்த்து சொன்னார், நீ எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திக்கோ, சகல அதிகாரத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன். ஆமென். ஆண்டவர் அப்படி தானே ஆதாமை படைச்சார், ஒரு விசேஷித்தவனாய் படைத்தார். ஆதாமோட ஞானம் அளவில்லாதது. நான் நினைப்பேன், ஏவாளை படைக்கிறப்ப ஆதாம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பேசலாமே. என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தூங்கிட்டு இருந்தாரு. ஆண்டவர் தூக்கத்தை வர வச்சுட்டாரு ஏவாளை படைக்கிறப்ப. ஆனால் இவன் கண் முழிச்சிட்டு வந்து கொடுக்குறாரு, இவன் தான் உன்னோட துணை, இவன் தான் உன் துணைன்னு கொடுக்குறப்ப தூங்கிட்டு இருந்த ஆதாம் பார்த்தோன்னு சொல்கிற, இவன் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமமாய் இருக்கிறாள். இது எப்படிங்க ஆதாமுக்கு தெரிஞ்சுது? கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஞானம், அந்த அறிவு, புதைப்பு, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிற ஒரு மேன்மையான ஒரு அறிவு, கர்த்தருடைய ஞானம் அப்படியே ஆதாமுக்குள்ள எப்படி தேவன் குட்டி தேவனாய் அந்த ஏதேனில் வச்சுருந்தார். ஆமேன். ஆமேன்னு சொல்லலாமே. அந்த அளவுக்கு அழகாய் ஆதாமை படைச்சாரு. அதனால தான் சங்கீதம் 8 நம்ம வாசிக்கலாம், அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினான்னு சொல்லி வசனம் சொல்லும். சங்கீதம் 8 போய் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து ஆதாமை எப்படி படைச்சாருன்னா கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினார். ஆமேன். ஆனால் பாவம் அவனை கீழே தள்ளிவிட்டது. பிசாசு வந்தான், ஆதாமை வந்து ஒன்றே ஒன்று தான். அது வரைக்கும் ஆதாமும் ஏவாளும் கர்த்தருக்கு செவி கொடுத்து வந்தாங்க, கர்த்தர் சொன்னதை மாத்திரம் கேட்டாங்க. அந்த ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் சொன்னதை அவங்க செஞ்சிட்டு இருந்த வரைக்கும் தலையாக இருந்தாங்க. ஆமேன். அப்போது ஒருத்தன் வந்தான், கர்த்தர் சொன்னதை அப்படியே மாற்றி சொன்னான். அப்போ வேற ஒன்றுக்கு அவங்க செவி கொடுக்க ஆரம்பித்தாங்க. சாத்தான் வந்து ஏதோ ஒரே நாளாக வீழ்த்தலிங்க, அடிக்கடி வந்து அவங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரா? கிடையாது, அந்த பழத்தை நீ சாப்பிடு. அவங்கள அப்படியே பாவத்துக்கு அந்த ஏவாளை வந்து அவன் அடிக்கடி தொந்தரவு செஞ்சிட்டு இருந்தான். ஏதோ ஒரே நாளில் எல்லாமே நடக்காது. அப்போது இவங்களுடைய செவி இப்பொழுது கர்த்தரின் வார்த்தைக்கு நேராக இருந்த அந்த அவருடைய காது, கர்த்தரின் பிரசன்னத்தில் இருந்த அவங்க வாழ்க்கை டக்குன்னு வேற ஒருத்தனுக்கு பிசாசுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா என்ன எந்திரிக்கிறோம், அப்படியே போகிறோம், அப்படியே இருக்கிற எல்லாம் பண்ணுறோம், எல்லாமே அப்படியே போயிட்டே இருக்குன்ட்டு அவங்களுக்குள்ள அவங்க மகிமையினால் சூழ்ந்திருந்தாங்க, கனத்தினால் இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பிசாசு, நீ என்னப்பா மேன்மையாக இருக்க, உனக்கு ஒன்றுமே இல்லை, நீ இந்த பழத்தை சாப்பிடு, நீ மேன்மை அடைவாய். எவ்வளோ பெரிய பொய் பார்த்தீங்களா? இன்றைக்கு பிசாசு சில நேரத்தில் நம்மக்கிட்ட அப்படி தான் பேசுகிறான். நீ ஒன்றுமே இல்லை, உனக்கு நீ தாழ்ந்து இருக்கிற, உனக்கு உன் கையில் ஒன்றுமே இல்லை, நீ என்னத்தை பார்த்த, இப்படி தாங்க அன்றைக்கி வந்து பேசினான். ஆதாம் கனத்தினால் இருந்தான், மகிமையினால் இருந்தான். பிசாசு தொட முடியாத, பிசாசு என்ன சொல்கிறது, அந்த தெய்வ பிரசன்னத்தில் ஒரு அறிவாளியாய் அழகாய் அவ்வளோ ஒரு அரசன் மாதிரி இருந்தவனை பிசாசு வந்து இந்த பழத்தை சாப்பிடுன்னு சொல்லி அவங்க 2 பேத்தையும் மனதை மாற்றி தனக்கு செவி கொடுக்க வைத்து, ஆதாம் செய்த பாவம் என்ன? கீழ்ப்படியாமை, வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போயிட்டான். அதுதான். அப்போது வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா எவ்வளோ பெரிய ஆபத்து
என்பதை நாம் இந்த கால வேளையில் அறிந்து கொள்ளணும். அதே வேளையில் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறப்ப நம்மளுடைய நிலைமையின் மிக உன்னத நிலைமை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போது என்ன பண்ணிட்டான்? பாவம் பிரவேசித்தது. இவன் தன்னுடைய ஆளுகையை இழந்தான், தன்னுடைய தலைமைத்துவத்தை இழந்தான், தன்னுடைய அதிகாரத்தை இழந்தான். இப்போ ஆண்டவர் அவன் அப்படியேங்க எவ்வளோக்கு எவ்வளோ மேன்மையாக இருந்தானோ அவ்வளோக்கு அவ்வளோ, இன்னும் சொல்ல போனால் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, தலையாக இருந்தவன் வாலாக மாறிட்டான். பிசாசோட கால் கீழே அவன் ஒரு வால் மாதிரி மாறிட்டான். பிசாசு கண்ட்ரோலு கீழே அவன், பிசாசு அவனை போட்டு அப்படி நசுக்குன்னா எப்படி இருக்கும், அந்த கட்டத்துக்கு வந்துட்டான். இவன் பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தான், வார்த்தைக்கு செவி கொடுக்கல, கர்த்தர் சொன்னதை நம்பலை. அப்போ ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, அவன் நினச்சிட்டான், ஓ இந்த பழத்தை சாப்பிட்டா நான் நல்லா அப்படியே பயங்கரமாக இன்னும் பயங்கரமாக ஆயிடுவோன்னு நினச்சிட்டு கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுக்காம அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே வேதம் சொல்லுது, அவன் என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு பார்த்தான்? தான் நிர்வாணின்னு தான் ஃபஸ்ட்டு அறிந்து கொண்டான். இன்றைக்கு நிஜமா பாவம் பார்க்க பளபளப்பாக இருக்கும், பாவம் அப்படியே பயங்கரமாக இருக்கும். தூரத்தில் இருந்து இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த பாவத்தை செய்தப்புறம் உங்களுக்குள்ளே வருகிற அந்த குற்ற உணர்வு இருக்குது பாருங்க, ஃபஸ்ட்டு நிர்வாணின்னு அவன் அறிஞ்சுக்கிட்டானா. அப்படியே துடிச்சிட்டு போயிட்டான். இத்தனை நாள் மகிமை கணத்தில் இருந்தவன் ஐயோ என்னை தன்னை பார்க்குறான், ஐயோ நான் நிர்வாணியா. பிசாசு ஃபஸ்ட்டு கொடுத்த அவனுக்கு நாலேஜ் என்ன தெரியுமா? உனக்கு ஒன்றுமில்லை, நீ நிர்வாணி. பாவத்தோட விளைவு பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே அவன் ஓடி போய் ஒளியறாங்க. அந்த ஏதேனுக்கு அதிகாரியாக இருந்தவன், மேன்மையாக இருந்தவன், எல்லாவற்றையும் ஆண்டுட்டு இருந்தவன் ஓடி போய் ஒளியிறான். தெய்வ சமூகத்தை விட்டு, தெய்வனுடைய வார்த்தையை விட்டு, தெய்வனுடைய சத்தத்தை கேட்டாவே இப்போ அவனுக்கு நடுக்கம் வருது. எப்போ தெரியுமா நமக்கு தெய்வனுடைய வார்த்தை போர் அடிக்கும்? எப்போ தெரியுமா நமக்கு தெய்வனுடைய வார்த்தை நமக்கு சலிப்பு தட்டும்? நம்ம பிரசன்னத்துலேருந்து வெளியே இருந்தோம்னா அந்த வார்த்தை நமக்கு சலிப்பாக தெரியும், அந்த வார்த்தை நமக்கு கஷ்டமாக தெரியும். அதே பிரசன்னத்துக்குள்ளே ஆண்டவரோடு இருந்தோம்னா அந்த வார்த்தையை கேட்க 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 நமக்குள்ளே அப்படியே ஒரு மறுரூபம், அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் க்ரியேட் ஆகும். ஆமேன், ஆமேன் சொல்லலாமே. அப்போது ஓடி போய் ஒளிஞ்சிட்டான். கர்த்தர் வந்தார், பார்த்தாரு, என் மகனை இப்படி நீ பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். சாத்தானை பார்த்து சொன்ன, ஒரு நாள் வரும் அவர் உன் தலையை நசுக்குவார். நீ என் பிள்ளையோட தலையை நீ குனிய வச்சிட்டில, ஒரு நாள் வரும் அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்லி சாத்தானை பார்த்து சவால் விட்டார். யாருக்காக தெரியுமா? தன்னுடைய பிள்ளைக்காக, தான் உண்டு பண்ணின தன்னுடைய மகனுக்காக, தான் உண்டு பண்ணின தன்னுடைய ஜனத்துக்காக சாத்தானை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சவால் விட்டார். என்ன தெரியுமா? என் பிள்ளையோட தலையை நீ தாழ்த்திட்டில, அவனை நீ கீழாக்கிட்டில, ஒரு நாள் வரும் அவர் உன் தலையை நசுக்குவார். ஆமென். அப்போது பழைய ஏற்பாட்டு ஜனங்களோட பிரச்சனை என்ன தெரியுங்களா? வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது அவங்களுக்கு மிக கடினமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் தான் உபாகமத்தில் வருது, ஆண்டவர் பார்க்குறாரு, ஐயோ நான் உண்டு பண்ணின ஜனம் கீழே கிடக்குதே, வாளாக கிடக்கிறானே, தாழ்ந்த நிலையில் இருக்கிறானே, பா நீ இதுக்காக நீ அழைக்கப்பட்டவன் இல்லைப்பா, என் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தின்னு வையேன், உன்னை நான் மறுபடியும் தலையாய் வைப்பேன். அதைத்தான் இந்த உபாகமத்தில் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறார். ஆமென். தலையாக வச்சாரு, பாவம் வந்து அவனை என்னாக்கிருச்சு? வாலா மாற்றிருச்சு. ஆனால் கர்த்தர், தெய்வனாகிய கர்த்தர் பிசாசை பார்த்து சவால் விட்டார், என் பிள்ளையை நீ அவன் தலையை கீழே தள்ளுனில, ஒருத்தர் வருவார், அவர் வந்து உன் தலையை நசுக்குவார். ஆமென். சொன்னாரா? சொன்னாரா? நிச்சயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே கிடக்கிற ஜனத்தை பார்த்து ஆண்டவருடைய உள்ளம் தாங்கலைங்க. மறுபடியும் அந்த ஆதாமுடைய ஸ்தானத்தில் தான் பிள்ளையை நிறுத்தணும்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் சரித்திரங்களை இயக்கினார். ஆமென். விழுந்து போன ஜனத்தை பார்த்து அவருடைய உள்ளம் துடிச்சிட்டே இருந்துச்சு. சே, என் ஜனம் என்னை விட்டு தூரம் போயிருச்சே, பாவத்தை செஞ்சு தூரம் போயிருச்சே, இவங்களை நான் என் பக்கமாக இழுக்கணும்னு சொல்லி சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலியமாய், நியாயாதிபதிகள் மூலியமாய்
பழைய ஏற்பாடு முழுவதுமாய் தன்னுடைய ஜனத்தை பார்த்து பேசிகிட்டே இருக்கார். என்ன தெரியுமா பேசுகிறாரு? என் வார்த்தைக்கு செவி கொடு, இதில் தான் உன்னோட உயர்வு இருக்குது, இதில் தான் உன்னுடைய உயர்வு இருக்குது. நீ நினச்சிட்டு இருக்க உலகத்தில் எதுலையோ ஒன்று உயர்வு இருக்குது, ஓ இதில் உயர்வு இருக்குது, ஓ இதில் உயர்வு இருக்குது, இதை போய் பார்க்குறேன், அதை போய் பார்க்குறேன், கடலுக்கு கீழே வானத்துக்கு மேலே, நீ எங்கே வேணாலும் உயர்வு இல்லை, உன்னோட உயர்வு என் வார்த்தையில் தான் இருக்குது. ஆமென். அதனால் ஆண்டவர் பழைய ஏற்பாடு முழுவதும் போராடுகிறார். கொஞ்ச நஞ்சம் போராடலை. எரேமியா தீர்க்கதரிசி, எரேமியாலாம் எடுத்து படிச்சிங்கன்னா தீர்க்கதரிசி புலம்புவான், என் ஜனமே கர்த்தருக்கு செவி கொடு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. ஜனம் என்ன தெரியுமா பண்ணும்? அப்படியே கத்தரண்டே வருவாங்க, அப்படியே மறுபடியும் பின்னாடி போயிடுவாங்க. ஒரு 5 ஸ்டெப் முன்னாடி வந்தால் 10 ஸ்டெப் பின்னாடி போயிடுவாங்க. அவங்களால முடியலைங்க. பரிசுத்த தேவனிடத்துல நெருங்கி வரணும்னு உணர்வு இருந்துச்சு தான், ஆனால் கீழ்ப்படிய முடியல, ஆண்டவரை பிரியப்படுத்த முடியல. ஆனால் தேவாதி தேவன் என்றைக்குமே சொல்கிறேன், அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு திட்டம் வச்சிருப்பார். அது எப்படி எங்கே திசை மாறி போனாலும் அவர் ஒரு திட்டம் வச்சிருப்பார். ஆமென். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, கர்த்தரை விட்டு எவ்வளோ தூரம் போனாலும் நிஜமாக சொல்கிறேன், உங்களை மறுபடியும் அதே பாதைக்கு கொண்டு வந்து உங்களை உயர்த்துவதற்கு அவர் திட்டம் வைத்திருக்கிறார். நீங்கள் அதைய கீழ்ப்படிஞ்சா போதும், அதை ஏற்றுக்கொண்டா போதும். அப்போது என்னாச்சுன்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசுவார். பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் அந்த நியாய பிரமாணத்தினால, நியாயப்பிரமாண காலத்தில் ஜனங்கள் பட்ட கஷ்டம் இவ்வளோதான் கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா 619 கட்டளை, 10 கட்டளையில் 1 மீறினாலும் அவ்வளோதான். 9 நிறைவேற்றிட்டீங்க, 1 நீங்கள் நிறைவேற்ற முடியல, நீங்கள் ஃபெயில் தான். இல்லை ஆண்டவரே நான் 9 நிறைவேற்றிட்டேன், இல்லைப்பா நீ 1 நிறைவேற்றலை, நீ ஃபெயில். பழைய ஏற்பாடு முழுவதும் ஜனங்களுக்கு கிடைச்ச பட்டம் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபெயிலியர் ஜென்ரேஷன், தோற்றுப்போன மக்கள், தோற்றுப்போன கூட்டம், ஜெயிக்கவே முடியல. அப்போ தான் கர்த்தர் உபாகமத்தில் திருப்பி கொள்ளலாம். உபாகமம் 18 அவருடைய உள்ளத்தை அங்கங்கே வெளிப்படுத்துவார். தான் என்ன திட்டம் வச்சுருக்கிறேன்னு சொல்லி அப்பப்போ தன்னுடைய ஜனத்துக்கிட்ட பேசுவார். உபாகமம் 18 பார்த்தீங்கன்னா 15 உபாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனம் நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் இங்கே பார்த்தீங்கன்னா மோசேயிட்ட சொல்லி, மோசே ஜனங்கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஆமென், ஆமென். இந்த இடத்துல இந்த வார்த்தையை தயவு செய்து நன்றாக கவனிங்க. மோசே சொல்கிறாரு, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக, பர்டிகுலராக லட்ச ஜனம், ஆனால் வார்த்தை கடந்து வருகிறது உனக்காக, ஒருத்தனுக்காக, உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து ஒருவனை நான் எழும்ப பண்ணுவேன், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. மோசே மூலியமா ஆண்டவர் சொல்றார். அடுத்து சொல்றார் பாருங்க 18, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். என்ன வைராக்கியமா பேசுறார் பாருங்க. யாரை குறித்து பேசுகிறார்? தேவனாகி கர்த்தர் மோசே கிட்ட சொல்லி, மோசே ஜனங்கிட்ட சொல்றாங்க, எப்பா ஒரு நாள் ஒன்று வரும் உனக்காக. எங்க இவ்வளோ பெரிய வேதம், மோசேக்கு முன்னாடி லட்ச ஜனம் நிற்குது. எத்தனை லட்சங்க? 30 லட்சத்துக்கு மேலே நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து மோசே சொல்றார், உனக்காக உன் நடுவில் இருந்து ஒருவரை எழும்ப பண்ணுவேன், அவருக்கு நீ செவி கொடுன்னு சொல்றார். அடுத்தது சொல்றாரு, அவருக்கு நீ என் வார்த்தையெல்லாம் நான் அவருக்குள்ள வச்சிருவேன், நீ அவருக்கு செவி கொடுக்கணும். நீ அவருக்கு செவி கொடுக்கலன்னா உன்னை நான் விசாரிப்பேங்கிறார். வேறொரு மொழிபெயர்ப்பில் பயங்கரமாக இருந்துச்சு, விசாரிப்பேன் இங்கே இருக்குது. வேறொரு மொழிபெயர்ப்பில் அவருக்கு செவி கொடாதவனை நான் வேறறுப்பேன், அவன் வேறே அறுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. யாரை குறித்து பேசுகிறாரு அதையும் நாம் தியானிக்கலாம். அடுத்தது சங்கீதம் 40 திருப்பி கொள்ளலாமா? சங்கீதம் 40. எல்லாரும் தயவாய் வேதத்தை திருப்பலாம்.
இந்த இடத்துல பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு வசனம். சங்கீதம் 47:8. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஆமேன். இது யார் தெரியுமா சொல்றாரு? பிதாவாகிய தேவனை பார்த்து குமாரனாகிய கிறிஸ்து பேசுகிறார். கிறிஸ்து தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆண்டவருடைய உள்ள ஏங்குது, என் ஜனத்தை போய் எழுப்பணும், என் ஜனத்தை உயர்த்தணும், என் ஜனம் மறுபடியும் தலையாய் நிற்கணுங்கிறப்ப பரலோகத்தில் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. குமாரனாகிய கிறிஸ்து தன் அப்பாவை பார்த்து, பிதாவை பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் வருகிறேன், நான் போகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன். இந்த ஜனத்துக்காக யார் பூலோகத்தில் இறங்கி போவாங்கன்னு நீங்கள் அங்கலாய்ப்பாக இருக்கிறீங்களே, அந்த உங்கள் விருப்பத்தை செய்ய நான் பூமிக்கு இறங்கி போகிறேன். ஆமேன். நான் இறங்கி போகிறேன். ஆமேன். அடுத்தது சொல்கிறாரு பாருங்க, உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்குது. நியாயப்பிரமாணத்தை சுமந்த ஏன்னா கொடுத்ததே அவரு தான். பழைய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை இருக்குது, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாதவன் சபிக்கப்பட்டவன். எல்லாத்து மேலேயும் அந்த சாபம் இருந்துச்சுங்க பழைய ஏற்பாட்டில். ஏன்னா கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை, உபாகமத்தில் அந்த வசனம் இருக்கும், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காதவன் சபிக்கப்பட்டவன். எல்லாம் சபிக்கப்பட்ட ஜனமாய் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பொழுது குமாரனாகிய கிறிஸ்து சொல்கிறாரு, தேவனுக்கு பிரியமாக ஒருத்தர் கூட எழும்ப முடியல, ஆனால் கிறிஸ்து எழும்பி சொல்கிறாரு, இந்த ஜனத்தை மீட்க இதோ நான் வருகிறேன். ஆமென். அவர் தன்னை தாழ்த்தி, தன்னை முற்றிலும் தாழ்த்தி, தன்னுடைய மகிமையை விட்டு, தன்னுடைய மேன்மையை விட்டு, தன்னுடைய அந்தஸ்தை விட்டு, தன்னுடைய அதிகாரத்தை விட்டு ஒரு சாதாரண மனிதனைப் போல இந்த பூமியில் இறங்கி வந்தார். எதற்காக தெரியுமா? உங்களை, இன்னும் நான் பர்டிகுலராக சொல்கிறேன், உன்னைய என்னைய தலையாய் வைப்பதற்கு, இழந்து போன அதே ஸ்தானத்தில் மறுபடியும் வைப்பதற்கு. ஆமென். கிறிஸ்து இறங்கி வந்தார். நம்மலாம் என்னங்க கிறிஸ்துவுக்காக பெருசாக இழக்கிறோம்? அவர் இழந்த இழப்பெல்லாம் பெருசு. சாதாரண எபிரேயரில் வாசிக்கிறோம், ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர்னு சொல்லி ஒரு சரீர அமைப்போடு தேவாதி தேவன் சகல அந்தஸ்தையும் விட்டு, அதிகாரத்தையும் விட்டு, மேன்மையை விட்டு, தூதர்கள் மத்தியில் இருந்த அந்த எல்லா மகிமையும் விட்டு, சாதாரண ஒரு மனிதனைப் போல பிசாசை எதிர்ப்பதற்காக, உங்களுக்காக எனக்காக எதிர்ப்பதற்காக சாதாரண ஒரு மனிதனைப் போல இறங்கி வந்தார். ஆமென். ஆமென். அப்போது நிச்சயம் வார்த்தையின் வடிவம், அந்த வார்த்தையானவரே ஒரு வடிவமாகி உங்களுக்காக எனக்காக பிசாசுகிட்ட போராடுறதுக்காக இறங்கி வந்தார். ஆமென். ஆமென் சொல்லலாமே. நிச்சயம் சொல்கிறேங்க, உங்கள் தலையை உயர்த்துவதற்காக இறங்கி வந்தார். நீங்கள் அதை மேன்மையாக நினச்சி பார்க்கணும். ஏதோ கிறிஸ்தவம் ஏதோ போயிட்டுருக்கோம் கிடையாது. நீங்கள் வாளாக இருக்கிறதுல எந்த ஒரு பகுதியிலும் நீங்கள் கீழாக இருக்கிறதை தேவன் விரும்பவில்லை. அதனால தான் தன்னுடைய சொந்த செல்ல பிள்ளைய, தன்னுடைய சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய ராஜ்யமே பூமிக்கு இறங்கி வந்துருச்சுங்க. அப்போது உங்களை எந்த அளவு அவர் உயர்த்தணும்னு துடிக்கிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா பகுதியிலும் ஒன்றே ஒன்று, அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஆமென். அப்போது கடைசியாக இந்த வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். கிறிஸ்து இறங்கி வந்ததை இன்னொரு இடத்துல பிதாவாகிய தேவன் சொல்லுவார் பாருங்க. லூக்கா 9:35 நான் சீக்கிரமாக வாசிக்கிறேன். இந்த இடத்துல மறுரூப மலையில் ஏறி பேதுரு, யோவான், இயேசு கிறிஸ்து எல்லாம் மேலே இருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு காரியம் நடக்கும். மோசே, எலியா அந்த மறுரூப மலையில் வருவாங்க. கல்வாரி சிலுவையின் பாடுகளை குறித்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேகம் வந்து அவங்கக்கிட்ட சொல்லும். லூக்கா 9:35 பிதாவாகிய தேவன் மறுபடியும் புதிய ஏற்பாட்டில் அநேக இடத்துல பேசியிருக்காரு. இந்த இடத்துல ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் காட்ட விரும்புகிறேன். அப்பொழுது இவர் பிதாவாகிய தேவன் உரைக்கிறாருங்க. இடி முழக்கமாய் அந்த மேகத்திலேருந்து ஒரு சத்தம் வருது. அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆமென். பேதுருலாம் நடுங்கி போயிட்டார். கிறிஸ்து சாதாரணமாக மலையில் ஏறுறாரு.
அப்போ பேதுரும் யோவானும் மேலே போகிறாங்க, ஆண்டவர்கிட்ட நல்லா பேசிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னே அப்படியே அவருடைய மகிமையில் அவர் பார்க்குறாங்க. பேதுரு நடுநடுங்கி போயிட்டார். உங்களுக்காக எனக்காக தாங்க அவர் அந்த மகிமையை உள்ளடக்கிட்டு சாதாரண மனிதனை போல உள்ளா வந்தார். ஆமென். அவரோட மகிமைக்கு முன்னாடி ஒருத்தனும் நிற்க முடியாது. அந்த மேகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் சொல்கிறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். அந்த ஏசப்பா பேசி பேதுரு எத்தனை தடவை கேட்டிருப்பாரு, ஆண்டவரை தொட்டிருப்பார், ஆண்டவரோட பழகியிருப்பார், ஆண்டவரோட மடியில் படுத்தாங்க, அவரோட நெஞ்சில் மார்பில் படுத்தாங்க. அப்போல்லாம் ஒன்றும் தெரியலிங்க. ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையை அப்படியே எப்படி சொல்கிறது உள்ளடக்கிட்டு சாதாரண ஒரு மனிதனை போல வீதிகளில் நடந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய மகிமைக்கு முன்னாடி அந்த மறுரூப மலையில் ஒரு மகிமை வெளிப்படுது. எல்லாம் அப்படியே கதறாங்க. நீங்கள் ஆராதிக்கிற இயேசு சாதாரணமானவர் அல்ல. நீங்கள் நம்பி வந்திருக்கிற இயேசு சாதாரணமானவர் அல்ல. உங்களுக்காக எனக்காக அவர் நம்மோடு ஒரு சாதாரண தன்னை தாழ்த்தி பழகி கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய மேன்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆமென். அவர் மட்டும் நினச்சாருன்னா அவருக்கு முன்பாக நம்ம ஒன்றுமே இல்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் உங்கள் ஸ்தானத்தில், என் ஸ்தானத்தில், விழுந்து போன அந்த ஸ்தானத்தில் நம்ம அடி வாங்க வேண்டிய இடத்துல, நம்ம ஒன்றுமில்லாத வேண்டிய இடத்துல கிறிஸ்துவை வச்சு, கிறிஸ்துவை சிலுவையில், கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் போராடி பிசாசுகிட்ட இருந்து அவனுடைய கரத்திலிருந்து உங்களை என்னையும் பிடுங்கி எடுத்து மறுபடியும் நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள தலையாய் வைத்திருக்கிறார். ஆமென். எந்த ஸ்தானத்தை இழந்தோமோ மறுபடியும் சிலுவையின் மூலமாக அதே ஸ்தானத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நிஜமாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் சூழ்நிலை ஒரு வேளை, ஐயோ இல்லைப்பா நான் என் சூழ்நிலையில் ஒரு வால் மாதிரி தான் இருக்கேன், எனக்கெல்லாம் ஒரு உயர்வு வருமா, இனிமேல் என் வாழ்க்கையில் நடக்க என்ன இருக்குது, எனக்கு இவ்வளோ தான், இப்படி தான் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் மாத்திரம் குமாரனாகிய கிறிஸ்துவாகி இந்த வேதத்துக்கு செவி கொடுத்து பாருங்கள், கீழ்ப்படிந்து பாருங்கள், இந்த வேதத்தையே உங்களை வாழ்க்கையின் தத்துவமாய் மாற்றி பாருங்கள். உங்களுடைய அடையாளம் உலகம் பார்க்கும். ஆமென். நீங்கள் அதை விரும்புகிறீங்களா? நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் அதை விரும்புங்க. நீங்கள் அதுக்காக ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த வேதத்துக்கு செவி கொடுங்கள், கிறிஸ்துவின் வார்த்தைக்கு உங்களை செவி கொடுங்கள். பிதாவாகிய தேவன் அதை தான் சொல்கிறாரு, இவருக்கு செவி கொடுங்கள்ங்கிறார். ஆமென். உங்களுடைய உயர்வுக்கு இந்த பூமியில் நமக்கு செத்தப்புறம் எல்லா உயர்வும் கட்டாயம் இருக்குது, நம்ம மகிமையில் அதெல்லாம் வேற. இந்த பூமியில் நம்ம எப்படி இருக்கிறோம் அதுவும் நமக்கு முக்கியம். ஏன்னா இந்த பூமியில் கிறிஸ்து இறங்கி வந்தார். அப்போ உங்கள் பூமியில் உங்களுக்கு எந்த கட்டத்தில் நீங்கள் தாழ்ந்திருக்கிறீங்களோ அந்த பகுதியில் நீங்கள் கிறிஸ்துவை தாராளமாய் நம்பலாம். ஆமென். பிடிச்சிக்கோங்க, ஆண்டவரே இந்த இடத்துல நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். நீங்கள் கேட்டு பாருங்களேன், ஆண்டவரே இந்த இடத்துல நான் என்னைய தலையாக வைங்க, ஆண்டவரே வைப்பார். ஏன்னா இப்போ நம்ம சக்தியில் ஓடிட்டுருக்குல்ல, கிறிஸ்துவின் பலத்தில் இப்போ நம்ம ஓடிட்டுருக்குறோம். பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் அவங்க ஓடுனாங்க, முடியல. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள்ளே வச்சுட்டார். ஆமென். கடைசியாக இறுதியாக இந்த வசனத்தை படித்து முடிச்சிடலாம். கொலோசேயர் திருப்பி கொள்ளலாம். கொலோசேயர் எல்லாரும் இந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். கொலோசேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம். மேலும் சகல துரைதனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென் சொல்லலாமே. இப்போது கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவ தலையாக்கி அந்த தலைக்குள்ளே நம்மளெல்லாம் சரீரமாக வச்சிட்டார். ஆமென். ஆமென் சொல்லலாமே. இப்போ பிசாசு தலையை வீழ்த்தலான்னு அவன் பார்த்தா அவனுக்கு உங்கள் ஃபேஸ் தெரியாதுங்க, உங்கள் ஃபேஸ் தெரியாது. எப்படியாவது இவங்களை வீழ்த்திடலாம் அப்படின்னு உங்களை பார்க்குறான். அவன் கண்ணுக்கு யார் தெரியுமா தெரிவா? கிறிஸ்து தான் தெரிவார். கிறிஸ்து தெரிகிறப்ப அவனுக்குள்ள ஒரு பயம் வரும், ஐயோ இவர் தானே சிலுவையில் என்னை தோற்கடிச்சார். நம்ம மேலே தொடுவதற்கு பிசாசுக்கு அதிகாரமே கிடையாது. ஆமென். இப்போது நீங்களும் நானும் சகல துரைதனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் எப்பேற்பட்ட வல்லமையாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பெரிய சக்தியாக இருக்கட்டும், கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது.
கிறிஸ்து சிலுவையில் பிசாசின் தலையை நசுக்கிட்டார். ஆமேன். ஒன்றுமில்லாமக்கிட்டார். ஆமேன். அந்த நாட்களெல்லாம் எதிரி என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இப்போ 2 ராஜாக்கள் இருக்கிறாங்கன்னா, அந்த 2 ராஜாக்கள் போரிடுறாங்கன்னா, ஒரு ராஜாக்கு என்ன தேவைன்னா, அவனோட எதிரி நாட்டு ராஜாவோட தலையை தான் அவன் விரும்புவான். அந்த இப்போ கோலியாத் தாவீது பாருங்க, ஓடி போய் ஃபஸ்ட்டு எதையை தான் வெட்டினான்? தலையை தான் வெட்டினான். தலையை வெட்டிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்தான் பாருங்க, இஸ்ரவேலே ஸ்தம்பிச்சிருச்சு. கோலியாத் தலை தாவீது கையில் பார்த்தப்ப எல்லாரும் நடுநடுங்கி போயிட்டாங்க. இப்படி தான் கிறிஸ்து உங்கள் தலையை உயர்த்தும்படிக்கு சிலுவையில் பிசாசின் தலையை கொன்று அவனை அப்படியே தூக்கிட்டு உலா வந்தார். ஆமேன், ஆமேன். சிலுவையில் வெற்றி சிறந்தார். இதை நான் பேசினேன்னா இதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படி தான் சொல்லுது. கிறிஸ்து பிசாசோட அத்தனை துரைதனங்களை எல்லாவற்றையும் உறிஞ்சிட்டு அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டு வெற்றி பவனி வந்தார் சிலுவையில். ஆமேன். அந்த வெற்றி யாருக்காகங்க? உங்களுக்காக, உனக்காக, எனக்காக. ஆமேன். அதனால் உங்கள் உயர்வை தடுக்கிற சக்தி இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை. ஆமேன். நீங்கள் அதை ஆழமாக புரிய வச்சுக்கோங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உங்கள் அறைக்கதவை பூட்டிட்டு இந்த பைபிளோட நீங்கள் உக்காந்து இந்த பைபிளை பல மணி நேரம் வாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், உயர்வு உங்கள் கதவை தட்டும். இதுதாங்க எல்லாவித உயர்வுக்கும் வேதம்தான் அடித்தளம். இது பிசாசு நம்ம கண்ணை மறைச்சிட்டான். ஒரு நாள் விடிஞ்சதுன்னா ஓடி போய் அதை செய்யணும், தவறில்லை, நம்மளுடைய காரியங்களை செய்யணும். ஆனால் வேதத்திற்கு அதிகமாய் செவி கொடுக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த ஆண்டில் வேதத்தை ஒரு 10 முறை நான் வாசிக்கணும். ஒரு கட்டாயம் ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டவரே 2 மாதத்துக்குள்ளே வேதத்தை நான் வாசிக்கணும். ஒரு தீர்மானம் எடுங்க. நிஜமாக சொல்கிறேன், இந்த தடவை ஆண்டவருக்கு அதிக நேரம் கொடுங்க. நீங்கள் அதிக உயர்வுக்கு போக வேண்டுமா என்றால் ஆண்டவரோடு அதிக நேரம் பழகுங்கள். இது ஊழியக்காரருக்கு தனி, பிள்ளைகளுக்கு தனி, விசுவாசிக்கு தனி, அப்படிலாம் இந்த வேதம் எழுதப்படலை. நம்ம இன்றைக்கி ஒரு நாளில் ஒரு தடவை கூட வாசிக்கிறதில்ல. நம்மளுக்கு எப்படிங்க உயர்வு வரும்? உயர்வுக்காக வேதத்தை நான் வாசிக்கவில்லை, அவர் எனக்கு உயிரை கொடுத்ததற்காக இந்த வேதத்தை நான் வாசிக்கிறேன். அவரோட பழகுங்க. வேதத்தை நீங்கள் அதிகமாக இந்த ஆண்டில் முழங்கால நின்று படிங்க. முழங்கால முடியலையா, நடந்துகிட்டே படிங்க. இந்த வேதத்தை அப்படியே படிச்சுட்டே இருந்து பாருங்கள். உங்கள் எல்லைகளுக்குள்ளே, உங்கள் மனதுக்குள்ளே, உங்கள் சூழ்நிலைகளுக்குள்ளே ஒரு உயர்வு உங்களை நோக்கி வரும். ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, நம்ம நன்றோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்லி எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி தகப்பனே. நிச்சயம் ஆண்டவரே, உமது நாமத்தை அறிந்த உமது பிள்ளைகள் தலையாய் கர்த்தர் இந்த பூமியில் வச்சிருக்கிறீங்க. அதை தடுக்கிற சக்தி இந்த பூமியில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். நிச்சயம் நாங்கள் கிறிஸ்துவுக்கு செவி கொடுப்போம், வேதத்துக்கு எங்களை செவி கொடுப்போம், வேதத்தின் வார்த்தைக்கு நாங்கள் மதித்து கீழ்ப்படிவோம் என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வேதம் இவர்களை உயர்த்தட்டும் அப்பா. பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானங்களில் இந்த ஆண்டில், இந்த மாதத்தில் கர்த்தர் ஏறி வர பண்ணுங்க. உங்களுக்கே மகிமையை செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் உமது ஆளுகை பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆழமான ஐக்கியம் இந்த மாதம் முழுவதிலும் நம்முடைய பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.